கொரோனாவில் மட்டும் ஸ்டாலின் இருந்திருந்தாரு அப்படின்னா அப்படியே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, கொரோனாவில் ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ கொரோனா டைமில் எடப்பாடி ஆட்சி இருக்க தான் அந்த கொரோனாவே ரொம்ப நாள் நீடிச்சுது. அதே டிஎம்கே ஆட்சி இருந்தால் அது இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சிருப்பாங்க. கொரோனாவில் இருமுறவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அவனை கொரோனான்னு அட்மிட் பண்ணிட்டானுங்க. தகுடு அடித்து அதில் சம்பாரிச்சானுங்க, பிளாக் பண்ணி சோத்துக்கு கொரோனாவில் செத்தவனை விட சோத்துக்கு செத்தவன் தான் அதிகம். ஆனால் எல்லாருமே கொரோனாவில் செத்துறான் இவனுங்களா பொருளையை கழுவி கவர்மெண்ட்டே ஒரு 2 வருஷம் லாக் பண்ணி வச்சுட்டானுங்க, ஒரு நடமாட்டமே இல்லாமல். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து தான் அந்த ஸ்டாலின் ஆட்சியே இல்லைனா கூட ஒரு நம்பரை அறிவித்து ஒரு வீடுக்கு யார் முன்பதிவு செய்யலாம், ஏரியாவாக ஒரு 2 கிலோ அரிசி ஒரு அப்படி தான் அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்க. சின்ன வராத கட்சியும் கூட விஜயகாந்த் கொடுத்தாரு, இது ஸ்டாலின் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி வந்து தான் கொரோனாவை முடிஞ்ச அளவுக்கு இருந்தாங்க. அடுத்தவங்க கதை கூட வேண்டாம். நாலாம் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு சாப்பாடே இல்லாமல் மாடியில் மயக்கச்சி விழுந்து மறுநாள் நான் ஊருக்கு போய் செட்டில் ஆகி அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு 300 ஜிபே பண்ண சொல்லி ஒருத்தர் அந்த ஆட்டோக்கு பிடிச்சி அப்படி போய் நான் செட்டில் ஆனேன். இவனுக்கு என்னடானா இவனுக்கு எப்படி சொல்கிறானுங்க. இதில் யாரை நான் திட்டுறது? எடப்பாடினா யாருங்க, என்ன தெரியும் அவருக்கு? அடுத்தவன் காலில் வந்தவங்களாம் நீ சிஎம்மாக இருக்கான், வாய் ரொம்ப கெட்டு போயிடுங்க பேசுனோம்னா, வேணாம் விடுங்க. யாரை பார்த்து கேட்குறது? ஸ்டாலினை பார்த்தியா கேட்குறது? முதலமைச்சராக இருந்தீங்க, கொரோனா இருந்ததே, நீயும் எடப்பாடியும் மோடியும் சேர்ந்துக்கின்னு எத்தனை பேர் உயிரை கொத்தா சாவடிச்சிங்கோ. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் போதுன்னு சொல்லி தான் உயிரையே பணிய வச்ச இந்த நாட்டுடைய முதல்வரியா சொல்கிற? இது கொரோனாக்கு அஞ்சாது, இது கொரோனாக்கே பயந்து நடங்குகிற இந்த முதல்வர் கிடையாது. சிறைக்கு அஞ்சாத சிங்கம் இது. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிர்வர் கிடையாது. எடப்பாடி, நீ யார் தைரியத்தில் பேசுகிற? மோடி தைரியத்தில் பேசுகிறியா? இந்த மோடி இல்லை, இந்த அமித்ஷா இல்லை. எத்தனை அமித்ஷா எத்தனை மோடி வந்தாலும் இந்த தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. நீ ஒரு இடம் கூட இங்கே வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் காலை எடுத்து வச்சிடுவியா நீ? இந்த நாட்டு மக்கள் சும்மா விட மாட்டாங்க. பொய் பேசி தெரிஞ்சுனுக்கிற. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் என்னையா சொன்னேன்? மோடி, உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லை ஞாபக சக்தி இல்லையா? ஞாபகம் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியடா மோடி. உன்னை இதை விட கேவலமாக பேசணும். ஒரு பிரதமர் சொல்லி மரியாதையோடு பேசுகிற, கண்ணியத்தோடு பேசுகிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறையில் பேசுகிற உனக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத இங்கே மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் கொரோனாவை எடுத்துன்னு வந்துட்ட. கொரோனாவால் உன்னால் தீர்த்து வைக்க முடிஞ்சுதாடா? இந்த தமிழ்நாட்டு முதல்வர் தாண்டா ஓய்ச்சி கட்டினார் இந்த கொரோனாவை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி பேசாத கொரோனாவை பற்றி. கொரோனா இல்லை, கொரோனா வந்து நீ காட்டி நீ பயம் காட்டின்னு வராத. இப்போ கேஸ் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துக்கிற. கேஸ் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? இது 2வது கட்டம். இது போன தேர்தலில் கொரோனா எடுத்துன்னு வந்த, இந்த தேர்தலில் கேஸ் எடுத்துன்னு வந்துக்கிற. எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசுன்னு நினச்சிக்காத. இந்த மோடி அரசு என்ஆர் கூட்டணிக்கு இது பற்றியா? இந்த என்ஆர் கூட்டணி வந்து மோடியை மிரட்டுறது, உன் கூட இருக்கிற கூட்டணி எல்லாம் மிரட்டி நீ கூட்டணி வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டை நீ ஆள வந்துடுவேன்னு நினச்சியா? ஒரு காலம் நீ ஆள முடியாது. மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைவார், இது உறுதி. அதில் எந்த மாற்றமே கிடையாது. பரப்புற அவர் வழக்கமாக வந்து திமுக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முடிஞ்சிச்சு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நடத்து காட்டிட்டு அதுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் தான் தலைவர் கலைஞர். அவரோட வழியில் வந்தவர் தான் அண்ணன் தளபதி. அதனால் இந்த மாதிரி 100 கதைகளை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஆண்டு சிறப்பாக மீண்டும் கண்டினியூட்டி ஆகிறதுக்கு அவருக்கு தான் ஹோப் இருக்குது. கொரோனாவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் எல்லா வேலையும் செஞ்சார். அந்த திமுக ஆட்சியிலன்னா கொரோனாவில் பாதுகாப்பு வேறு யாராலையும் முடியாது. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நிறையவே செஞ்சாங்க கொரோனாவுக்கு. எடப்பாடி சொல்கிறது, அதாவது இடக்க பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது கழகத் தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகின்ற ஒரே நோக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் ஆட்சியை பிடிக்கணும் வரணுன்ற நோக்கம் கிடையாது. எப்படியாவது திமுகவை குறை சொல்லி அவங்கள டவுன் பண்ணுன்ற நோக்கத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர மற்ற நோக்கம் எடப்பாடிக்கு கிடையாது. ஏன்னா அவரே தவிர்த்து வந்து முதலமைச்சர் வந்தவர் தானே. இது திராவிட பாரம்பரியம். நாங்கள் இருக்கிற திராவிட பாரம்பரியம் முறைப்படி தேர்தல் வச்சு தேர்தலில்
தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக வந்தாங்க. எங்கள் தலைவர் கலைஞர் அப்படி தான், அதுக்கடுத்து தலைவர் ஸ்டாலின் அப்படி தான், உதயநிதி அவருடைய மகன் அதே மாதிரி தான். எடப்பாடி வந்து தவிழ்ந்து வந்து கெஞ்சி காலில் விழுந்து கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தோளில் துண்டு போடுவானே தவிர தரை குனிஞ்சு யார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறவங்க கிடையாது. அதனால தான் திராவிட இயக்கத்தில் இருக்கிறோம். அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே எல்லா துறை செயலாளர்களையும் கூப்பிட்டு இந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு விவாதம் பண்ணி அதன் பிரகாரம் செயல்பட்டார். நேரடியாக இவரே கொரோனா வார்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் அந்த நோயாளிகளை நலம் விசாரித்தார். பயப்படாதீங்க, இந்த அரசாங்கம் உங்களுக்கு இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்னு தெம்பு சொல்லிட்டு வந்தார். இது வரைக்கும் மோடி முதல் கொண்டு எடப்பாடி வரைக்கும் எல்லாம் கையை தட்டுங்க, மேலே போங்க, அங்கே போய் ஒளிஞ்சிங்க, இங்கே போய் வந்து இங்கே பதிங்க, வெளியே வராதிங்க, முக்காடு போட்டுங்க, வாய்க்கட்டு கட்டுங்க போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதுங்கிக்கிட்டான். இவர் தான் நேரடியாக உள்ளே போனார். வார்டுக்குள்ளே போய் நலம் விசாரித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். பயப்படாதீங்கன்னு சொல்லி தெம்பு கொடுத்துட்டு வந்தார். வேறு எந்த இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவராவது எந்த மினிஸ்டராவது இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் அவர் போயிருந்தால் போகட்டும், அதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட போகிறதில்ல. மரணம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு வந்தே தீரும். இப்போ லேட்டஸ்ட்டாக தலைவர் பேசியிருக்காரு, அதை கேட்டு பாருங்கள், நல்லா புரியும். மரணத்தை பற்றி பயப்படுற ஆள் கிடையாது. அவர் போயிருந்தால் மிஸ்ஸாவிலேயே போயிருக்கணும். ஏன் அவர் தப்பிச்சு வந்தார்? இதை இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. இதுதான் உண்மை. மிஸ்ஸாவில் அவரை கொடுமை பண்ணி அடித்து உதச்சி துவைச்சி சும்சம் பண்ணாங்கள்ல, அப்போவுமே அவர் போயிருக்கணும். ஏன் போகலை? அதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னே ஒரு உயிர் பறித்து வந்தார். கடவுளாக பார்த்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. வேறு எதுவும் செய்யலை, மக்களுக்கு போய் சேரல. அவங்க செய்த திட்டனை யாரையும் ஏற்றுக்கல. ஆனால் ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் கொடுத்ததை கூட புறக்கணிச்ச. இப்போ ஏன்டா 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற காப்பி அடிக்க 2000 ரூபாய் 2500 ரூபாய் இன்னொருத்தன் சொன்னான், புதுசாக வந்துவேன். இவர் 2000 ரூபாய் சொல்லிக்கிறாரு. மக்கள் மறந்துட மாட்டாங்க. மக்கள் பிரதிநிதியாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி மக்கள்கிட்ட நாங்கள் வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது, மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், 5 ஆண்டு காலம் ஆட்சி தாங்க, நாங்கள் மக்களுக்காக செயல்படுறோன்னு சொன்னோம். இந்த மக்களுக்காகவே இந்த செயல்படுகின்ற ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்குது. இந்த 5 ஆண்டு காலத்திற்கு செய்ததை தான் சொல்லுவோம், செய்வதை தான் சொல்லுவோம், செய்ததையும் செய்யாததையும் சொல்லுவோம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஸ்டாலின் கையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒப்படைப்பாங்க, அது உறுதி. அப்படி பேசுனா தான் பிரச்சாரமே பண்ண முடியும், இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றவங்கள திட்டினா தான் ஒன்றுமே இதில் ஒரு கலவரம் பண்ணால் தான் அதுக்கு ஒரு தீர்வு வரும். அது மாதிரி நான் ஒன்று சொல்லிகிட்டே தான் போவாங்க. அது எல்லாமே ஃபேக்ட். அது இப்போ ஒன்றுமே இல்லை. விஜய் இருந்தால் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அவர் ஏன் திடீர்னு வந்து ஒன்று அவங்களா ஒன்று நானா அவங்களா ஆப்போசிட் பார்ட்டி ஏன் குறிக்கிறேன்? ஏன்னா ரன்னிங் பார்ட்டி அவங்க தான். அவங்கள பேசுனா தான் அது வந்து நடைமுறைக்கான பேச்சுகள். இதெல்லாம் எடப்பாடியும் அப்படி தான் பேசுவார், விஜயும் அப்படி தான் பேசுவார், இதர கட்சிகளும் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆண்டுட்டு இருக்கிறவங்க. இனிமேல் அப்படி தான் பேசினா தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். வரும்போது பார்க்கலாம், எல்லாம் மக்கள் கையில் இருக்குது. மற்ற ஸ்டாலினும் துணை முதல்வரையும் பேசுகிறத விட்டுருங்க. அவங்கக்கிட்ட கைவசம் செட்டியார் இருந்ததுன்னா சரக்கு விற்கும். செட்டியார்கிட்ட சரக்கு இல்லையே, எப்படி விற்கும்? அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ணலை. 10 வருஷமாக 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணார். என்ன செஞ்சார்? எல்லா கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு ஊழல் மேலே ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டார். அவர் ஃபைல் எல்லாம் அமித்ஷாக்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறபடி இவர் ஆடுவார். ஏன்னா அதனால் இவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதையாவது ஒன்று அவுத்து விட வேண்டியது தான். அவன் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அவர் பாதியில் போயிடுவார். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி தொலைச்சி அவள் வாய் அரிப்பு சொல்லணுமே. வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லை அவங்கக்கிட்ட. என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து செஞ்சதை சொல்லுவாங்க, அவங்க செய்யாததையும் என்ன சொல்லுவாங்க? செஞ்சதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க சொன்னதே திருப்பி அவங்க சொல்லுவாங்க. நான் 10,000 கொடுத்தேன், நான் 5,000 கொடுத்தேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது கதை? அவங்க பேச்செல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவங்களெல்லாம் இப்போ நான் தான் முன்ன வரேன், ஏடிஎம்கே கிடையாது அப்படின்னு ஒரு தற்குறிப்பு வந்திருக்குது. அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட நம்ம வம்புழுக்கிறோம் அந்த ஆள். என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் இன்னும் பிற்காலத்தில் அவங்க நமக்கு பங்காளி தான்.
நம்மக்கிட்ட வந்து தான் சேரணும். தலைவர்களை தவிர தொண்டர்கள் பூரா திமுக தான் வந்து சேருவாங்க. அது வெகு விரைவில் நடக்கும். இதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்கிறது தான் அவர் குறை சொன்னால் நமக்கு வாக்கு கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைய செஞ்சுருக்குது. அது சொல்லப்போனால் அதுக்கு நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சு இன்றைய வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கு உதவி, கல்லூரியில் படிக்கிற உதவி, மகளிர் உதவி திட்டம், அப்புறம் நலிந்தவருக்கு காப்பு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் இன்ன வரைக்கும் எல்லாம் அனுபவி உதவித்தொகை எத்தனையோ எண்ணில் அடங்காது. இது எடப்பாடியார் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலையே. ஐயாவுக்கு எடப்பாடி ஐயாவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கலைஞர் கிட்ட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது தலைவர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவார்னா, ஜாதி மத பித்து ஒழிந்தால் தான் சமத்துவம் நியாயம் பிறக்கும்னு சொல்லுவார். போல்டாக அடிப்பார். இது எல்லாமே ஒழினா ஏன்னு சொல்கிறேன்னா, பாபா ஷாஹித் அம்பேத்கர் சொல்லுவார், இந்த ஒரு கொள்கை வந்து எதுலையுமே இல்லைன்னா சமத்துவம் வந்துடும். அப்போ யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ சக மனிதர் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம நாட்டுக்காகவும் நம்மளோட ஜனங்களுக்காக பிரயோஜனமாக இருக்குன்னா நான் உங்களை ஊக்கப்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் உங்களை ப்ளேம் பண்ணிவிட்டு உங்களை குறை சொல்கிறதுனா என்னோட டைமும் வேஸ்ட். எதிர்கட்சி தலைவர் அது செயல்படுறவங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் தவிர இது நாங்கள் பெருசாக நினைக்கல. டிஎம்கே இருக்கிற தலைவருமா அது பெருசாக நினைக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து தலைவர் கூட இருந்ததுனால எல்லாத்தையும் மிஸ்ஸாலேருந்து எல்லாத்தையும் அவர் ஜனங்களுக்காக போராடின ஒரு தலைவர் தான். அவருக்கு அந்த பொறுமை இருக்க காரணம் தலைவர்கிட்ட இருந்து, கலைஞர் தலைவர்கிட்ட இருந்து வந்த வழி தான். அதே தான் உதய அண்ணன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டார் உதய அண்ணன். நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஒரு சின்ன பையன், அப்படிலாம் கிடையாது. அனுபவசாலி, படிப்பாளி, அது இல்லாமல் ஜனங்க மத்தியில் அணுகுமுறையும் நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு சின்ன தலைவர் தான் அவர். அதனால் அவரை வந்து சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி ஐயாவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, குறை சொல்கிறத விட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்றத ஊக்கப்படுத்துறதுக்கு அது ஒரு கட்சி பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் தலைவர் வந்து மீண்டும் வருவார். ஆனால் திருப்பி அவர் கண்டினியூட்டியாக பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரில் பேசாமல் இருக்க முடியாது. அதனால் இவர் செயல்படுவார், அவர் பேசிக்கிட்டே இருப்பார்.